ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹெல்மெட் வாங்க போகிறோன்னு. இந்த வீக்குள்ளே வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே. அதே மாதிரி சொன்ன மாதிரி திருப்பி இந்த வீக்லேயே நான் அந்த புது ஹெல்மெட் வாங்கிட்டேன். இது வந்து ரேஞ்சு வந்து 2500 சொன்னாங்க. நாங்கள் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி கொஞ்சம் வாங்கியிருக்கோம். எவ்வளோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். இது எங்கே இருக்குன்னா ஹோமலூர் மெயின் ரோட்டில் இருக்குது. எனக்கு புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதனால் இங்கே வந்திருக்கோம். கடை என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே போகும்போதே ஒரு பாப்பா தொடப்பக்கட்டையை வச்சு வரவழைத்துச்சு. சரி பரவாயில்ல, நல்லதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனோம். பரவாயில்ல, அந்த பாப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே 500, 600 அந்த ரேஞ்சில் இருக்க ஹெல்மெட்ஸு. இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே இருக்கிறது வந்து சென்டரில் இருக்க வந்து 3000, 2000 அந்த ரேஞ்சில் இருக்க ஹெல்மெட்ஸு. இதெல்லாம் வந்து ஆஃப் ஹெல்மெட்டு, இந்த லேடிஸ் ஸ்கூட்டிலாம் போட்டிருப்பாங்க அந்த ஹெல்மெட்டு. உள்ளே வந்து ஒரு ரூம் இருக்குது. இங்கே தான் 3500க்கு மேலே இருக்க ஹெல்மெட்லாம் விற்கிறாங்க. இங்கே தான் ஓனரும் இருப்பார். அவர் வந்து அவருக்கு பின்னாடியே ஒரு இன்ஜின் ஆயிலு, டயர் லூப்ரிகண்ட்டு செயின் லூப்ரிகண்ட் எல்லாமே வச்சுருந்தார். இப்போ பார்க்குறது எல்லாமே 3500க்கு மேலே இருக்கிறது. சென்டரில் இருக்கிறதுலாம் 4500. அதுவும் இந்த மேலே ஒரு ப்ளூ கலர் இருக்கே, அது 5000 ருபீஸ்னு சொன்னாங்க. இந்த ஹெல்மெட்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அதில் திருப்பி என் பழைய இடத்துக்கே வந்துட்டேன். இங்கே தான் நம்ம வாங்க போகிற அந்த 2000 ரேஞ்சு, 2500 ரேஞ்சு ஹெல்மெட்லாம் இருக்குது. இது வந்து குடோன் மாதிரின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஹெல்மெட்லாம் இங்கே குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. வேணும்னா இங்கே எடுத்து கொடுப்பாங்க. மேலே மொட்டை மாடியில் வேறு ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்தும் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே நிறைய ஹெல்மெட்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு வேணால் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நான் வந்து 2 ஹெல்மெட் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த 2 ஹெல்மெட்டும் நான் வாங்கலை. ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று வாங்கியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஹெல்மெட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஹெல்மெட்டை பற்றி தான் ஒரு மெயினாக பேசுவேனே. இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இதுதான் அந்த ஹெல்மெட்டு. தலைக்கில் வச்சிட்டேன். ஸ்டட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வாங்கினேன். தெரியுதா? ஸ்டட்ஸ். மேலே இருக்க ஸ்டேப்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஐயோ, ஃபோமெல்லாம் கிழிக்கிறோம் உள்ள. என் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெல்மெட் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் தான் அந்த கோப்ரோவை மவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். இது வந்து பார்க்க புதுசு மாதிரி தெரியும். ஏன்னா நான் புதுசாக இந்த கிளாஸ் மட்டும் மாற்றினேன், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு. அதுவும் இதோடது கிடைக்காம வேறு ஒரு கிளாஸ் எடுத்து இங்கே இந்த சால்ட்ரிங் வச்சு ஓட்டை போட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டிருக்கோம் 2 சைடும். அந்த அண்ணனே கடையிலே பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு 150 வந்துச்சு இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு. இந்த ஹெல்மெட் ரேட் எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா எப்போயோ வாங்கினது, நான் வாங்கலை, எங்கள் மாமா இது வேகா சொல்லிட்டு கம்பெனி ஹெல்மெட் தான். இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து ஸ்டட் கம்பெனி. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ. இதுதான் புதுசாக வாங்கியிருக்க ஹெல்மெட்டு. இதில் ஒரே ஒரு மன கஷ்டம் தான். என்னென்னா, நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த மவுண்டிங் வீடியோவிலே எனக்கு நான் வாங்கினா ப்ளூ கலர் ஹெல்மெட் தான் வாங்குவேன்னு. ஏன்னா ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ பிளாக்கு அது சில பல காரணங்களால் பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த ப்ளூ கலர் ஹெல்மெட்டும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த சைஸ் வந்து ப்ளூ கலர் ஹெல்மெட் கிடச்சிருச்சு. அதை நான் எனக்கு இதே டிசைனில் ப்ளூ கலர் அங்கங்கே வச்சு கிடச்சிது. ஆனால் அது எம் சைஸு, இது எல் சைஸு. எம் சைஸுக்கு போட்டால் நான் பிடிச்சி இழுத்து போடுற மாதிரி இருக்குது. தலையே அப்படியே வலிக்குது அந்த ஹெல்மெட்டு. இது எல் சைஸு. இது கொஞ்சம் கரெக்டாக, இதுவும் டைட்டாக தான் இருக்குது. போக போக சரியாயிடும்னாங்க. ஏன்னா அந்த புஷன்ஸ்லாம் வந்து இப்போ புதுசாக இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக பெருசாக இப்படி வந்துடும்னாங்க. போக போக அது லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல் சைஸே நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இருக்குது. இதுதான் அந்த ஹெல்மெட்டு. இங்கே தான் அந்த ப்ளூ கலர் வரும்.
இங்கே ப்ளூ, அப்புறம் இந்த கண்ணில் ப்ளூ, இந்த சிகரெட்டில் ஃபயரில் இருக்கிற மாதிரி ப்ளூ வரும். அப்புறம் இங்கெல்லாம் ப்ளூ வர மாதிரி இருந்துச்சு. இந்த எல்லோ இங்கே கோல்டு கலர் இருக்கிறது எல்லா பதிலாக ப்ளூ வரும். ஆனால் சைஸ் கிடைக்கல. பார்த்துக்கோ. இதுதான் இந்த ஹெல்மெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 2500 சொன்னாங்க. 2550 பாக்ஸில் கூட இருக்கும். தெரியுதா? 2550 520 mm 580 mm ஹெல்மெட் சைஸு, எல் சைஸு, ஸ்டட்ஸ் கம்பெனி. இதில் வந்து 2 கிளாஸ் இருக்குது. இதுலேயே 2000 ப்ரைஸில் ஒரு ஹெல்மெட் இருக்குது. அதில் சிங்கிள் இது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மட்டும் தான் வரும், உள்ள ஒரு கிளாஸ் வராது. இதில் 2 கிளாஸ் இருக்கும். பாருங்க, இங்கே இப்படி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஒன்று, கீழே ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி ஒன்று. இது நைட்டில் இந்த வெயில், செம்ம வெயில் அடிக்கும் போது இதை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூல்டு தீமாக காட்டும். இது இதெல்லாம் டிட்டாச்சபிள் தான். கழட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கணும்னா வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க எல்லாமே டிட்டாச்சபிள் தான். இதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி எவ்வளோனா 2250, 2300 டிஸ்கவுண்ட் பண்ணார் அவர். கடை பேர் வந்து எது ஹில்ம்ஸ். கடை பேர் வந்து ஹெல்ம்ஸ் ஹெல்மெட்டு. சேலமில் வாங்கினது. இங்கே நாமக்கல்லேருந்து நான் சேலம் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கே ஒரு 300, ஃபுட்டுக்கு 200, 500 வந்துடுச்சு. நான் இங்கேயே வாங்கியிருந்தால் நல்ல ஹெல்மெட் கிடச்சிருக்குவான்னு தெரில. இங்கேயும் நிறைய ஹெல்மெட் கடை இருக்குது. சரி, நாங்கள் வந்து அழியில் நான் வந்து பஸ் எடுத்துக்காக போனேன். சரி, அப்படியே ஹெல்மெட் வாங்கிட்டும் வந்துட்டேன். அவரும் யூடியூபர் தான். வேணால் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வீடியோ போடுவார். அவர் தான் வீடியோலாம் எடுத்து கொடுத்தாரு கடைக்குள்ளே. இங்கே ட்ரிஃப்டர்னு போட்டிருக்கு. அது ஏதோ பிதுங்கின ஏதோ இது மாதிரி இருக்குது மேலே. பரவாயில்ல, தீம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெல்மெட் வாங்கினேன். இன்னும் நிறைய தீம்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல? அது எதுவும் ப்ளூ கலரில் இல்லை, இதுவும் ப்ளூ கலரில் இல்லை தான். ஆனால் இது தீம் நல்லா இருந்துச்சு. சைஸும் இதான் கிடச்சிது. அதான் இது வாங்கிட்டேன். இங்கே வந்து 2 ஏர் வெண்ட் இருக்குது. ஒன்று இதில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஆஃப் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 2000 ருபீஸ் ஹெல்மெட்டில் வந்து அது மாதிரிலாம் இல்லை. அது க்ளோஸ்லேயே தான், ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதனால் காற்று வந்து நம்ம இங்கே மைக்கு வைப்போம். இந்த மைக்கு வைக்கிறதுனால காற்று ஸ்ட்ரெயிட்டாக மைக்கிலே அடிக்கும். அதை நம்ம எதுனா போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அதை வாங்கிட்டு இங்கே எதுவும் க்ளோஸ் பண்ண முடியாது. எதனா க்ளே மாதிரி வச்சு தான் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 2500 கொடுத்து இதே வாங்கிட்டோம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூலிங் கிளாஸ் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அல்பாசியில் வாங்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பார்த்துக்கோங்க. கிங்காங் வந்து சிகரெட் பிடிச்சி டவல் போட்டு சிகரெட் பிடிச்சிருக்க மாதிரி மண்டையில் ஹெல்மெட் இருக்குது. இது வந்து கிளாஸ் போல், கூலிங் கிளாஸ் போல் மேலே. ஆமாம், கண்ணு இல்லை, இது கூலிங் கிளாஸ் ஏதோ பிதுங்கின மாதிரி இருக்குது. ஹெல்மெட் மேலே கூலிங் கிளாஸ் போட்டிருக்கு. ஃபேன் வேர்த்து கொட்டுறவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாய்லரை வந்து நம்ம இந்த ஹெல்மெட் வாங்கிட்டோன்னா அவங்களே தனியாக வச்சுருப்பாங்க, அதை ஒட்டி கொடுப்பாங்க. இதுக்கெலாம் தனியாக அமௌண்ட் இல்லை. நம்ம அவங்க ஃப்ரீயாகவே ஒட்டி கொடுத்துருவாங்க ஸ்பாய்லரை. இதெல்லாம் வந்து 3.5 mm டேப் போட்டு ஒட்டி கொடுத்தாங்க. வராதுன்னு சொன்னாங்க கையில் இழுத்தா கூட. அதுக்கும் ஃபுல்லாக இழுத்து பத்துறாதீங்க, கையோட வந்துட போகுது. ரெண்டு சைடு டியூப் லைட் இருக்கிறதுனால அப்படி தெரியுது.